வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. முதல் நாளை ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகத்துடன் விருப்ப மனுக்களை பெற்றனர். இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணவிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படலாம் என்ற சூழல் தற்போது உள்ள நிலையில் கூட்டணி, வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அசைக்க முடியாத கட்சியாக உள்ள தேமுதிகவும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தை ஆளப்போகிறவர் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ள தேமுதிகவை தங்கள் அணியில் இணைத்து மிகப்பெரிய சக்தியாக மாற்றிக்கொள்ள தேசிய கட்சிகளும் தமிழகத்தை ஆண்ட கட்சிகளும் முயன்று வருகின்றன. கேப்டன் பூரண நலம் பெற்று திரும்பியிருப்பதால் தேமுதிக பற்றியே தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு February 24 முதல் விநியோகிக்கப்படும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். விருப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 20,000, தனி தொகுதிக்கு 10,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்த ஏராளமான தேமுதிகவினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் திரண்டனர். அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை சரியாக 11 மணிக்கு துவங்கியது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணை செயலாளர்கள் LK சுதேஷ், பார்த்தசாரதி, அக்பர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தேமுதிக நிர்வாகிகள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை ஆர்வமாக வாங்கினர். தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். இனிமேல் இவனின் ராஜ்யம் தானே, மக்கள் போற்றும் முதல்வன் இவனே. தமிழே இவனுக்கு சுவாசம் ஆகும், தர்மம் இவனுக்கு மகுடம் சூடும். தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன்.
அதிசயம் திறந்திருக்கு, எழுந்து நீயும் வாடா. அவர் எங்கே நடந்த போதும் களையெடுடா தோழா. ஓட்டுரிமை போல் உனக்கு நாட்டுரிமை இருக்கு. நாட்டை காக்கும் கோட்டையையும் காப்பது உன் பொறுப்பு. நாடு எதிர்பார்க்குதடா உன் பறவை இன்று. நீயும் நானும் சேர்ந்து நின்றால் இமயம் கூட குன்று. கிழக்கு ஒன்று இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் கவனி. தமிழரினம் தலை நிமிர சுற்றி வாடா பவனி. சூரியனில் நெல் விதைப்போம் ஏறு கட்டி உழுது. விண்ணில் மண்ணில் காற்றில் கடலில் தமிழன் பேரை எழுது. தமிழன் தமிழன். மேற்கு சென்னை மாவட்ட கழகம் சார்பில் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஏராளமான நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டனர். விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்வதிலும் பெற்றுக்கொண்ட பின்னர் ஒவ்வொரு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் முகத்திலும் மனதிலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. தேசிய முற்போக்கு திராவிட நிறுவன தலைவர் கேப்டன் அவருடைய அறிவிப்புக்கிணங்க இன்று நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள். இந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் சிதம்பரம் தனி தொகுதிக்கும் இன்று கடலூர் மாவட்டத்திலிருந்து விருப்ப மனுக்களை இங்கே அளித்தோம். இதுவரை கடலூர் தொகுதிக்கு கடலூர் மாவட்டத்தின் சார்பாக இதுவரை 10 பேருக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சிதம்பரம் தனி தொகுதிக்கும் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். 6ஆம் தேதி வரை இன்னும் இங்கே இருக்க நேரம் இருக்கிறது. இன்னும் அதிகப்படியான பெயர்களை கடலூர் மாவட்டத்திலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் பெயருக்கு கட்டுகிறார்கள். அந்நியார் அவர்கள், குறிப்பாக அந்நியார் அவர்கள் கடலூர் தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று அதிகப்படியான நபர்கள் கடலூருக்கு விருப்ப மனுக்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்காக மாநில பேரவையுடைய துணைத் தலைவராக இருக்கும் நான் இன்று தலைமை கழகத்தில் வந்து அன்னியின் திருக்கரங்களால் விருப்பமனை பெற்றுள்ளேன். ஆனால் அந்த தேர்தல் என்பது கேப்டனருடைய தலைமையிலும் அதேபோல கேப்டன் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் மத்தியில் ஆட்சியில் வர முடியும் என்பது உறுதி. அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வாக்கு வங்கி என்பது என்றும் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது, அதேபோல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கேப்டனுடைய ஆதரவு இல்லாத ஒரு ஆட்சி மத்தியில் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திலேயே இன்றைக்கு 3வது ஒரு பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கட்சியினுடன் கூட்டணி வைக்கின்றதோ அதுதான் மத்தியிலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 40 தொகுதியிலேயும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்தலை சந்திப்பதற்கு தயார் நிலையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களும் மற்ற நிர்வாகிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழகத்திலே இது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இன்றைக்கி தலைமை கழகத்திற்கு விருப்ப மனு வாங்கிறதுக்காக மாறியிருந்து வந்திருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்போதும் எந்த தேர்தலை பார்த்து பயந்ததும் இல்லை, ஒளிஞ்சதும் இல்லை. எதிர்கொள்ளக்கூடிய கழகம் என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் கேப்டன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முடிவினை வெகு விரைவில் அறிவிக்க இருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பினை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இல்லை என்றாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வண்ணம் எங்களுடைய களப்பணிகளை நாங்கள் வேகப்படுத்தி இருக்கின்றோம். நேற்றைய தினம் கூட ஊழியர் கூட்டங்களை நடத்திவிட்டு தான் இன்றைக்கு விருப்ப மனுவை பெறுவதற்கு வந்திருக்கின்றோம். நிச்சயம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய முரசு ஒலிக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. புரட்சி கலைஞர் கேப்டனின் சொந்த மண் மதுரை. இந்த மதுரை தொகுதியில் நாங்கள் அந்நியாரை வேட்பாளராக களமிறக்கி அந்நியாரை முழுவீச்சில் அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்புடன் அவங்களுக்கு உழைத்து அந்நியார் அவர்களை மதுரை மண்ணுக்கு
ஒரு வெற்றி வாய்ப்பை கிடைக்க செய்து மதுரையிலிருந்து ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக டெல்லிக்கு அனுப்பி வைப்போம் என்று இந்த மதுரை மண்ணின் சார்பாக உறுதி கூறுகிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான விண்ணப்ப படிவங்களை இன்று தலைமை கழகத்திலே பெற்றிருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் பாராளுமன்றத்திற்கு 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்று விண்ணப்பம் செய்துள்ளனர். தலைவர்கள் என்ன ஆணையிட்டாலும் எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்திலே வருகக்கூடிய 5 பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட 50க்கும் மேற்பட்டவர்கள் தயாராக உள்ளனர். நிச்சயமாக கேப்டன் அவர்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவின் பலம் தங்களுக்கு தெரியும் என்றார். கடந்த தேர்தலை வைத்து விவாதம் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட அவர், தேமுதிகவின் பலத்திற்குரிய கௌரவமான இடம் வழங்குபவர்களுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் 3வது அணி அமையும் வாய்ப்பு இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவங்க கிட்ட விருப்ப மனு வாங்குவதற்கு இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்த முதல் நாளே 300க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு தலைமை கழகத்தில் பெறப்படும். அதற்கு பிறகு கேப்டன் அவர்கள் எந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் என்பதை உரிய முறையில் தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் லிஸ்ட்டு அதுக்கு பிறகு வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை கேட்கணும் அப்படின்ற முதல் கேள்வி என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, யாரோட கூட்டணி அமைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருக்குது. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது அப்படின்றத முதல் பிரதான கேள்வியாக நீங்கள் நிச்சயம் கேட்க போகிறீங்கன்றது தெரியும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலம் எங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஒரு தேர்தலை வைத்து மட்டும் விவாதங்கள் செய்வதும் அதை வைத்து குறைத்து மதிப்பிடுவதையும் யாருமே இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க. தேமுதிகவின் பலத்தை கடைகோடி தொண்டர் வரைக்கும் இல்லை, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி எங்கள் கூட கூட்டணி அமைக்கணும்னு விருப்பப்படுகின்ற அத்தனை கட்சிகளுக்கும் தேமுதிகவினுடைய பலம் தெரியும். இதுதான் உண்மை, யதார்த்தமான ஒரு நிலவரம். அப்படி இருக்கையில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய பலத்திற்கு அந்த எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த உரிய கௌரவமான நிச்சயமாக அந்த இடங்கள் கிடைப்பதை தான் நாங்கள் நிச்சயமாக முடிவெடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோடையும் நாங்கள் எங்களை கம்பேர் பண்ண விரும்பலை. ஏன்னா எங்கள் பலம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கிறது என்றால் அதில் தேமுதிகவும் ஒன்று. அதனால் தேமுதிகவுக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கிடைக்கும் வண்ணம் தலைவர் அவர்கள் சரியான ஒரு வியூகம் அமைத்து தேர்தலில் போட்டி போட தேமுதிக தயாராக இருக்கிறது. வெறும் அதிகமான சீட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்களே தினம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கூட கூட்டணி வைக்க தயாராக இருக்காங்க. இதான் உண்மை, யதார்த்தமான ஒரு உண்மை தான். அப்படி இருக்கிறப்போ கேப்டனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலம் என்ன, எந்த தொகுதிகள், எத்தனை இடங்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். எங்கள் கணக்குப்படி அதற்கான முறைப்படி கிடைப்பதற்கு தான் நாங்கள் நிச்சயமாக கேப்டனும் சரி கழகமும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு மூன்றாவது அணின்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஏற்கனவே இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே 2 கட்சியிலையும் பிரிஞ்சு இருக்காங்க. இதை தவிர டிடிவி ஒருத்தர் மட்டும்தான் தனியாக இருக்கார். கமலஹாசன் 40 தொகுதியிலும் போட்டி போட போகிறோம் தனியாக அப்படின்னு அறிவிச்சிட்டார். இன்னும் வேறு எந்த கட்சியும் இங்கே இல்லையே. இருக்கின்ற 2 கட்சிகளும் 2 பக்கமும் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ மூன்றாவதாக ஒரு அணி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இப்போ நடக்க போகிறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை, இப்போ நடக்க போவது இந்தியாவிற்கான தேர்தல். பிரதம மந்திரி யார், எம்பிக்கள் யார் அப்படின்றதற்கான தேர்தலை ஒழிய தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கிடையாது. அந்த தகுந்த மாதிரி தான் எங்கள் வியூகமும் இருக்கும்.
கேப்டனை அரசியல் தலைவர்கள் சந்தித்ததின் போது அரசியல் பேசப்பட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமளித்தார். கூட்டணி குறித்து வெகு விரைவில் விஜயகாந்த் அறிவிப்பார் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரிய கட்சிகள், எத்தனை கட்சிகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை கட்சிகளுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் முதல் நாளே உங்ககிட்ட சொன்னேன். தினம்தோறும் வீட்டுக்கு எல்லாரும் வர்றது நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க தரப்பில் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. 2 தலைவர்கள் சந்தித்தது அவங்க சொல்லியிருக்காங்க. மரியாதை நிமித்தமாக கேப்டன் அவர்களை அவர் உடல்நலம் விசாரித்தேன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேப்டனை சந்தித்தது உண்மையில் தேமுதிகவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்களுடைய அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதாபிமானத்தின் பேரில் வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு. கேப்டன் வந்து கலைஞர் மேல் மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருந்தவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா அவர்கள் குடும்பமும் எங்கள் திருமணமே அவங்க கலைஞர் தான் நடத்தி வச்சது உலகத்துக்கு தெரியும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல நட்போடு இருந்தவங்க தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அவர் மரியாதை நிமித்தமாக கேப்டனை சந்திச்சிருக்காரு. அதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது, தேர்தல் என்று வரும்பொழுது அவங்கவுங்க கட்சி ஜெயிக்கணும், அவங்கவுங்க கட்சிகளுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கணுன்றதான் யாருடைய வியூகமாக இருக்கும். அந்த வகையில் நிச்சயமாக 2 தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. அதில் வெறும் உடல் நலம் விசாரிக்கிறது மட்டும் இருக்காது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். ஸோ எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் உரிய நேரத்தில் கேப்டன் அவர்கள் யாருடன் எந்த கூட்டணி அப்படிங்கிறதை தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பது தான் உறுதியானதாக இருக்கும். அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் தான். இப்போது எங்களுக்கும் திமுகவுக்கும் நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பர்சனலாக எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு கருத்து நாங்கள் சொல்லியிருந்தால் அது ஆட்சி ரீதியாக நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனையை பயன் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ கருத்துக்கள் வந்து எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருப்போம், அவங்க கருத்துக்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகள் மீதும் தான் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கட்சி யார் ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க மீது அதிகமான விமர்சனங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விமர்சனங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை முடிவு செய்ய முடியாது. விமர்சனங்கள் என்பது அரசியலில் இருக்கின்ற யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு கட்சி மேலே விமர்சனம் வச்சுட்டு அவங்க கூட போக மாட்டிங்களா அப்படின்றதுக்கான இடம் இல்லை. அரசியலில் எல்லாம் தான் இருக்கும், விமர்சனங்களும் இருக்கும். அதே நேரத்தில் தேர்தல் என்று வரும்பொழுது அதற்கான வியூகங்களும் நிச்சயமாக இருக்கும். எந்த கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. அதான் நான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் பேசிட்டு கேப்டன் என்ன முடிவு எடுக்க போகிறார், எந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமாக தலைவர் அவர்கள் நிச்சயமாக கழகத்துக்கிட்டையும் 5 பேர் குழுக்கிட்டையும் நிச்சயம் கலந்து எல்லாருடைய ஒப்புதலோடு தான் ஒரு நல்ல முடிவை கேப்டன் அறிவிப்பார். அந்த காலகட்டம் வரும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தான். எல்லாத்துக்கும் தான் ரெடி. தனித்து போட்டியிடலாம் என்ற ஃபார்முலாவை உருவாக்குனதே தேமுதிக தான். அதனால் என்றைக்குமே கேப்டனை பொறுத்த வரைக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையுமே சந்திக்க தயாராக இருக்கின்ற ஒரு கட்சி தான். அதனால் தனித்து போட்டியிடுறதுக்கு என்றைக்கும் நாங்கள் பயந்தவங்க கிடையாது. நிச்சயமாக எல்லா விதத்துலையுமே நாங்கள் ரெடியாக இருக்கோம். எல்லா பக்கத்துக்குமே நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அதான் எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான நல்ல ஒரு ரிசல்ட் வரும் பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக. ஏன்னா இப்போ வரப்போகிறது வெறும் பார்லிமெண்ட் இல்லை, 21 இடைத்தேர்தல், அதுக்கடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி, நிறைய வியூகங்கள் இருக்குது. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாவற்றுக்கும் சமமாக ஒரு வியூகம் அமைச்சு தான் எங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஒரு கட்சியின் மீது நாங்கள் வந்து சொல்கிறோன்னா அது ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாத போது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். ஆனால் ஒரு கட்சி மீது நாங்கள் சுட்டி காட்டுறது ஒன்று மட்டுமே தேர்தல் வியூகத்துக்கு வந்து சரி வராது. இப்போ அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் தான் எல்லார் மேலேயும் ஏதோ ஒரு குற்றம் சொல்லத்தான் செய்கிறாங்க. அதுக்காக கூட்டணி அமைக்காமையாக இருக்காங்க. எத்தனை தேர்தலில் நாங்கள் பார்லிமெண்ட்டில் சந்திச்சிட்டோம். முதல் தேர்தல் தனித்து போட்டிட்டோம். அதுக்கடுத்தது என்டிஏ அலையன்ஸில் நாங்கள் போட்டி போட்டோம். அந்த அலையன்ஸில் தான் எங்களை வச்சு 2 பேர் ஜெயித்தாங்க. அதனால எங்களுக்கு அப்போது சரியான ஒரு வியூ இல்லாதனால ஜெயிக்கல. பட் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை
தேமுதிக அடைய போகிறது என்று அதை பாருங்க. முன்னதாக கேப்டனின் ஆணைக்கிணங்க தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். தேர்தலில் எவ்வாறு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து அவர் அப்போது ஆலோசனைகளை வழங்கினார். வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி தேமுதிக சார்பில் போட்டியிட விண்ணப்ப விநியோகம் நடைபெறுகிறது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அன்று மாலை 5 மணிக்குள் சென்னை தலைமைக் கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தேமுதிக தலைமைக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் விண்ணப்ப விநியோகம் நடைபெற உள்ள நிலையில் விருப்பு மனுக்களை வாங்க பல்லாயிரக்கணக்கில் தேமுதிகவினர் சென்னையை நோக்கி திரள்வார்கள் என்பதால் தினந்தோறும் தேமுதிக தலைமைக் கழகத்தில் விழா கோலம்தான். மீண்டும் பிரிதொரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in